நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. பிறகு நீதிமன்றத்தால் வெளியால் அரசாங்கத்துக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறார். என்னதான் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். சிவில் பாதுகாப்பு படையில் இருந்து 15,000 பேர் விடுவிக்கப்பட இருக்கின்றார்கள். எதற்காக என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான வர்த்தகர் ஒருவரை தாங்கள் கைது செய்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. 20 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். மாத்தறை சிறைச்சாலையில் இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். என்ன அந்த சுவாரஸ்யமான சம்பவம்? இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 30 2026 வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாமல் ராஜபக்சவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு. அப்போ நேற்று நீதிமன்றத்துக்கு போனவர் போய் தன்னுடைய வழக்கில் கலந்து கொண்டுட்டு வெளியில் வந்தவர். அப்போ வெளியில் வரையக்குள்ள ஊடகவியலாளர்கள் போய் கேட்டது, என்ன மாதிரி வழக்கு, எப்படி போச்சுது, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அதுக்கு நாமல் ராஜபக்சவுக்கு பயங்கர கோவமாயிட்டுது. ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ தான் இந்தியாவுக்கு போனவர். இந்தியாவில் அவருக்கு பயங்கர வரவேற்பு, மேள தாளங்களோட மாலை மரியாதையோட ஒரு வாகனத்தில் பின்னுக்கு ஏற்றி போட்டு அவரை ஊர்வலமாக கூட்டி கொண்டு போயிட்டு பிறகு மேடையில் எல்லாம் நடுவில் இருத்தி வச்சு பயங்கர மரியாதை. அப்போ அவ்வளவு மரியாதையாக இந்தியா நடத்தப்பட்டுட்டு பிறகு இலங்கைக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கினதான் தாமதம். நேராக அடிச்சு பிச்சு கொண்டு போனது நீதிமன்றத்துக்கு. இங்கே பார்த்தா வழக்கு. அங்கே மேளதாளங்களோட வரவேற்பு, இங்கே நீதிமன்றத்தில் வழக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ டென்ஷன் ஆகிட்டார். அப்போ ஊடகவியலாளர்களுக்கு சொன்னவர், இதெல்லாம் ஆட்சியாக நடக்குது, இங்கே அராஜகம் நடக்குது, சும்மா சும்மா எங்களை எல்லாம் கைது செய்கிறீங்க, எங்களை நீதிமன்றத்துக்கு கூப்பிடுறீங்க, முன்னாள் ஜனாதிபதி மேலே போட்டு அலக்களிக்கிறீங்க, இதெல்லாம் சரியே இல்லை, நாட்டில் அராஜகம் நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அரசாங்கத்தின் சொல் கேட்டு நடக்குதாம். போலீஸ் சுதந்திரமாக செயல்படாமல் அரசாங்கத்தின் சொல் கேட்டு நடக்குதாம். அதாவது பெலவத்தையினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்காம். பெலவத்தை என்றது ஜேபிபியினுடைய தலைமை காரியாலயம் இருக்கிற இடம். பெலவத்தையினுடைய சொல் கேட்டு நடக்குதாம் போலீஸ் என்று சொல்லி கணக்கை புரிஞ்சு தள்ளிவிட்டிருக்கார். அப்போ நாமல் ராஜபக்சவுக்கு தெரியாதா முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆற்று சொல்லு கேட்டு நடந்தவர் என்று சொல்லி. அதாவது ஏன் அறகலைய போராட்டத்தில் கலந்து கொண்டாங்களுக்கு அடிச்சனீங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கல. நீதிமன்றத்திலே சொன்னவர், நானா போய் அடிக்கல, எனக்கு கட்டளையைத்தான் நான் செய்தனான், எனக்கு அங்கிருந்து சொல்லப்பட்டது அரசியல்வாதிகள் இருந்து, அதைத்தான் நான் செய்தனானே தவிர நானா என்னுடைய இஷ்டத்துக்கு கொண்டு போய் செய்கிறேன்னு சொல்லி. அப்போ அவையில் ஆட்சியில் இருக்கக்குள்ள ஆர்மி போலீஸ் எல்லாரையும் தங்களோட இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறது. இப்போ சொல்கிறார் நாமல் ராஜபக்ச, அரசாங்கத்தினுடைய அரசியல்வாதிகளோட கதையை கேட்டு போலீஸ் நடந்து கொள்ளுதாம் என்று சொல்லி. எனவே யார் யார் எதை கதைக்கிறேன்னு சொல்லி ஒரு விவசாயே இல்லாமல் போயிட்டுது. தானே. சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15,000 பேர் அதிலிருந்து விடுவிக்கப்பட இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இலங்கையில் சிவில் பாதுகாப்பு படை என்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இப்போ இராணுவம் மாதிரி தான் இருப்பினம், ஆனால் இராணுவம் இல்லை, அதாவது ஒரிஜினல் இராணுவம் இல்லை. இராணுவத்துக்கும் சிவில் பாதுகாப்பு படைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இராணுவம் சண்டை களங்களில் நிற்கிறது, அந்த பெரிய பெரிய வேலைகள் செய்வினம். இவையில் கிராமங்களை பாதுகாக்கிறது, அரச கட்டிடங்களை பாதுகாக்கிறது. அதாவது இந்த உள்ளூர் மட்டத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற பணிகளை செய்பவர்கள் தான் சிவில் பாதுகாப்பு படையினர். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 34,500 சிவில் பாதுகாப்பு படையினர் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 34,500 பேர்லேருந்து 15,000 பேர் விடுவிக்கப்பட இருக்கின்றார்களாம். ஏனென்று சொன்னால் அதில் 10,000 பேர் போலீஸில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றார்களாம். ஏனைய 5,000 பேர் வன ஜீவராசிகள் திணைக்களம், அந்த திணைக்களத்தோடு இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றார்களாம். ஏனென்று சொன்னால் போலீஸுக்கும் ஆட்கள் தேவை, அங்கால வன ஜீவராசி திணைக்களத்துக்கும் ஆட்கள் தேவை. போலீஸுக்கு கிட்டத்தட்ட 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்யணும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவே ஏற்கனவே சொல்லியிருந்தவர். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஆட்கள் சேரல போலடக்கு. அதால் இங்கே இருந்து 10,000 பேரை போலீஸுக்கு மாற்றினோம். எனவே சிவில் பாதுகாப்பு படையில இருந்து 15,000 பேரை மிக விரைவில் விடுவிக்க இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கூறியுள்ளார். 22 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இந்த பெண் வந்து எங்க கைது செய்யப்பட்டிருக்கிறான்னு சொன்னா கணேமுல்ல என்று சொல்லப்படுற இடத்துல. இந்த கணேமுல்ல என்ற இடம் வந்து எங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான இடம். ஏன்னு சொன்னா கணேமுல்ல சஞ்சீவால பிரபலமான இடம் தான் கணேமுல்ல. அங்க வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் 48 வயதுடைய இந்த பெண். அவாவை கைது செய்யக்குள்ள அவாட்ட இருந்து 4 கிலோவுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருளும் அதே போல போதை மாத்திரைகள் 3450 மாத்திரைகள் இருந்ததாம். எல்லாத்தினுடைய மொத்த பெறுமதி வந்து 22 கோடி ரூபாவாம். எனவே 22 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் தனிநபர் ஒருவர் கைது செய்யப்படுறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். கட்டாயம் இவாக்கு பின்னால வேறு ஆக்களும் இருப்பினம், ஒரு நெட்வொர்க்லாம் கட்டாயம் இருப்பினம். ஏனென்றா இவ்வளவு பெறுமதியான போதைப் பொருளை தனியாக ஒரு ஆள் வச்சு பிசினஸ் பண்ண முடியாது. எனவே இவாட்ட நடத்தப்படுற விசாரணைகளை அடுத்து இவர்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. முக்கியமான வர்த்தகர் ஒருவரை தாங்கள் கைது செய்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இந்த வர்த்தகர் இருக்கார் தானே, அவருடைய வங்கி கணக்கில் வந்து 30 மில்லியன் ரூபாய் மேலதிக தொகை இருந்திருக்குது. அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்டிருக்கணும், இந்த மாதிரி பேங்கில் வந்து 30 மில்லியன் ரூபாய் வச்சுக்கிறீங்களே எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. இதுதான் பிரச்சனை. இதுதான் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அதாவது காசு வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கூப்பிட்டு கேட்கும்போது இந்த காசு எங்கேருந்து வந்தேன்னு கேட்கும்போது அதுக்கு சரியான விளக்கம் சொல்லணும். அதால் இந்த 30 மில்லியன் ரூபாய்க்கு வந்து சரியான கணக்கு காட்டாததன் காரணமாக இந்த வர்த்தகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். பிறகு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று தெரிய வந்திருக்கேன் என்று சொன்னால், முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இருக்கார் தானே, அவருக்கும் இவருக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்காம். அதாவது கெஹலிய ரம்புக்வெல வந்து கிட்டத்தட்ட 748 மில்லியன் ரூபாய், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 748 மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்த என்று சொல்லப்படுகிறது. எனவே அவ்வளோ காசையும் அவர் தன்னுடைய வங்கியில் வச்சிருக்க முடியாது தானே, அங்கங்க பிரித்து கொடுக்கத்தானே வேணும். அப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட ஆட்களில் இந்த வர்த்தகரும் ஒரு ஆள் என்று சொல்லி, அதாவது இவருடைய வங்கி கணக்கில் இருந்த அந்த 30 மில்லியன் ரூபாயும் வந்து கெஹலிய ரம்புக்வெல மூலமாக இவருக்கு கிடைச்சிருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் வந்து சந்தேகப்படுகின்றார்கள். எனவே அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்குது என்றதுக்காக இந்த வர்த்தகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிறகு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வந்து அவர் முற்படுத்தப்பட்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக மாத்தறை சிறைச்சாலையில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். நேற்று வியாழக்கிழமை பின்னேரம் மாத்தறை சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதி தப்பி ஓடிட்டார். எங்கேயோ ஓடிட்டார், இன்னுமே வந்து கைது செய்யப்படையலை. அவர் சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல். இந்த கைதி வந்து முதல் எதுக்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், சட்டவிரோத மதுபானம் வச்சிருந்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை வந்து கொஞ்ச காலம் சிறைக்குள்ள இருந்துட்டு பிறகு வீட்டை போகலாம் என்று சொல்லப்பட்டதாம். இதுக்கிடையில் வந்து இவர் சிறையில் இருந்த காலத்தில் வந்து நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக நடந்தவராம். சொல்லணும் அந்த சிறைச்சாலை நன்னடத்தை என்று சொல்லி, அதே மாதிரி சிறைச்சாலையில் வந்து நல்ல நன்னடத்தையாத்தனம் இருந்தவராம். அப்போ வந்து சிறைச்சாலை அத்தியட்சகர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவருக்கு தெரியாமலேயே அவற்றை பேரை வந்து கொடுத்துருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி விடுதலை செய்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம் தானே. அப்போ சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகளுக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுக்கறது. அப்போ பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு சிறைச்சாலையிலேயும் இருந்து லிஸ்ட் எடுப்பினோம். அந்தந்த சிறைச்சாலையை சேர்ந்த அத்தியட்சகர்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரிப்பினோம். தங்களுடைய சிறைச்சாலையில் வந்து யார் யார் ஒழுங்காக இருக்கணும், நன்னடத்தையில் இருக்கணும் என்று சொல்லி, அப்போ அவர்களுடைய பேர் விவரங்கள் வந்து இந்த பொது மன்னிப்பு பட்டியலில் வந்து சேர்க்கப்படும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சிறைச்சாலை அத்தியட்சகர், அதாவது மாத்தறை சிறைச்சாலை அத்தியட்சகர் வந்து ஏற்கனவே முடிவெடுத்து வச்சிருந்தவராம். ஏனென்றால் சிறையில் வந்து ஒழுங்காக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தா நேற்று பின்னேரம் அதெல்லாத்தையும் குழப்பி அடித்து கொண்டு விட்டு ஓடிட்டார். இனி இவர் கைது செய்யப்படுவார் மிக விரைவில். இப்போ அவரை தேடுற நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இனி கைது செய்யப்பட்ட அவருக்கு பொது மன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுத்திருந்தா தண்டபாட்டில் வீட்டை போயிருக்கலாம் பொது மன்னிப்பில். தேவையில்லாமல் அவசரப்பட்டு ஓடி தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுக்கார் இந்த கைதி. என்ன பிரச்சனை சொன்னால், சிறைச்சாலை அத்தியட்சகர் வந்து அவருக்கு சொல்ல இல்லையா, இந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குன்னு சொல்லி அவருக்கு சொல்ல இல்லையா. சரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் மட்டும் பேசாமல் விட்டுருப்பார் போல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக தப்பி ஓடிட்டார், ஒன்றும் செய்யலாது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நடந்து வாரார். எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தமிழ் ஐயா அவரால் வாரார். அப்போ அவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷவை பார்த்து ஒரு
குசும்பான ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுல, இந்த மாதிரி குசும்பான கேள்விகள் கேட்கறதுல எங்களுடைய ஆக்களை வந்து மிஞ்சி இயலாது. அதனால இவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, இப்ப மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி வந்து ஷிராந்தி ராஜபக்ச FCIDக்கு போத்தன வேணும். 2 கிழமை அவாக்கு டைம் கொடுத்துருக்கு, 2 கிழமை கழிச்சு போத்தன வேணும் எப்படியோ. அப்ப இவர் கேட்கிறார், FCIDல பாரியார் மட்டும்தானோ அல்லது பரம்பரையும் வருமோ என்று கேட்கிறார். பாரியார் மட்டும்தானோ அல்லது பரம்பரையே வருமோ என்று சொல்லி கேட்கிறார் ஒரு மாதிரி நக்கலா. அதுக்கு மஹிந்த ராஜபக்ச அதிர்ச்சியாகி என்ன பதில் சொல்றேன்னே தெரியாம தடுமாறுற மாதிரி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.